ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 12th படிக்கிறீங்களா, படிச்சு முடிச்சிட்டீங்க. நீங்க நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பிஎஸ்சில ஃபாரன்சிக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. ஃபாரன்சிக்ஸ் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அந்த இந்த கோர்ஸ் படிக்கணும், என்ன ஸ்கோப் இருக்கோ, எந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் காலேஜ் இருந்தாங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வரப்போகுதுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிஎஸ்சி ஃபாரன்சிக் கோர்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, ஒரு கிரைம் நடக்க இடத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா ஒர்க் பண்ண முடியும். மெடிக்கல் லேபார்ட்டரியிலே பாத்தீங்கன்னா அதை பத்தி அனலைஸ் பண்ற மாதிரி நம்ம படிப்போம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்கணும். அண்ட் தென் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க கண்டிப்பா ஃபாரன்சிக்ஸ் எடுத்து படிக்க முடியுங்க. ஃபாரன்சிக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 12th 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதுங்க, யாருனாலுமே பிஎஸ்சி ஃபாரன்சிக் எடுத்து படிக்கலாம். நிறைய காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக்ஸ் வேகன்ட் அவைலபிள் இருக்கு. சோ என்னென்ன காலேஜஸ்ன்றது நம்ம பார்ப்போம். பிஎஸ்சி ஃபாரன்சிக்ல நம்ம என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, ஃபாரன்சிக்ஸ் பயாலஜி, பாட்னி, பயாலஜி, கிளினிக்கல் ஃபாரன்சிக்ஸ், ஃபாரன்சிக்ஸ் பிசியாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ், இன்வெஸ்டிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா கோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது செமஸ்டர்ல வரும். அண்ட் இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓவரால 6 செமஸ்டர் வருங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வைஸ்ல நம்ம படிப்போம். ஃபாரன்சிக் அப்படிங்கிறது ஒரு தப்பு நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி எப்படி நடந்திருக்கலாம்ன்றத கெஸ் பண்ணி அதை ப்ராப்பரா கண்டுபிடிக்கிறது தாங்க ஃபாரன்சிக்ல மேக்ஸிமம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் அதிகமா இருக்கும், லேபார்ட்டரி செக்ஷனும் அதிகமா இருக்கும். பட் ஃபாரன்சிக்ஸ் பாத்தீங்கன்னா வேல்யூ ரொம்பவே அதிகம். இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேகன்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்ல வேகன்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிரைவேட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். சோ என்ன மாதிரி செக்டர்ஸ்ல நம்ம ஜாப் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபாரன்சிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சொல்லக்கூடிய சிபிஐல ஒர்க் பண்ண முடியுங்க, கவர்மெண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்ண முடியும், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆபீசரா ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் அனலைசரா ஒர்க் பண்ண முடியும், அண்ட் ஃபாரன்சிக் கன்சல்டன்ஸா ஒர்க் பண்ண முடியும், அண்ட் ஃபாரன்சிக் அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ண முடியுங்க. இது இல்லாம ட்ரக் அனாலிசிஸா ஒர்க் பண்ண முடியும், அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாவும் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ் படிக்கிறனால பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வேகன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம ஃபாரன்சிக்ஸ்க்கு நமக்கு சேலரி பேக்கேஜ் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட் பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையாவே சேலரி கொடுப்பாங்க. பேசிக்காவே பாத்தீங்கன்னா இதுல ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நீங்க பிஎஸ்சி ஃபாரன்சிக்ஸ் படிக்கணுமா, டாப் காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும், சேம் டைம் ஃபீஸ் வைஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. டாப் காலேஜ் நாங்க அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நாங்க தமிழ்நாட்டுல கூட டாப் யூனிவர்சிட்டிஸ், டாப் பிரைவேட் காலேஜ்ல அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் அட்மிஷன் தேவைப்பட்டாலுமே கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அட்மிஷன் நாங்க பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இது மாதிரி காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்ஏ அப்டேட்ஸ், கோர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கன்யூஸா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.